கவிதாமா வழக்காறுகள் எப்படிப்பட்டது, எந்த தன்மையுடையது, எதெல்லாம் வழக்காறுகள் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்களை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம வழக்காறுகள் நாட்டுப்புறவியல் ஆய்வை பொறுத்தவரையும் அதற்கு மிக மிக அடிப்படையானது எதுன்னு பார்த்தோம்னா வழக்காறுகள் தான். வழக்காறுகள் இல்லாம அந்த ஆய்வுகளை நம்ம எடுத்துகிட்டே போக முடியாது. எல்லா வகையிலும் பல்வேறு வகைமையினுடைய வழக்காறுகள் நாட்டுப்புறவியல் துறைகள். இந்த வழக்காறுகள் ஒவ்வொன்றும் தனித்தன்மையுடையது. எல்லா வழக்காறுகளும் தனித்தன்மையோட விளங்கக்கூடியது. அதனுடைய அடிப்படை நம்ம மக்கள்கிட்ட இருந்து தான் இந்த வழக்காறுகளை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். வழக்காறுகள் அப்படின்னு நம்ம சேகரிக்க போகும்போது அதற்கு நமக்கு அடிப்படையானது மக்கள்கிட்ட இருந்து தான் நம்ம தரவுகளை சேகரிக்கிறோம். அந்த தரவுகள் எத்தகைய தன்மையுடையது, அதை எப்படி நம்ம பொருள் கொள்ள போறோம் அப்படிங்கிறது தான் இந்த உரையினுடைய நோக்கமாக இருக்கு. சரி, வழக்காறு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வாய்மொழி வழக்காறுகள் இருக்கு, பொருள் சார்ந்த வழக்காறுகள் இருக்கு, மக்களுடைய வழக்குகள், இது எல்லாமே நமக்கு மொத்தமா வழக்காறுகளாக நம்ம பார்க்கிறோம். இந்த வழக்காற்று தொடர்ச்சி அப்படிங்கிறது ஒரு தலைமுறையிலிருந்து மரபாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. வழக்காறுகள் அப்படிங்கிறது அது எப்படி கடத்தப்படும்னா, ஒரு குழு மூலமாக கடத்தப்படும், அல்லது ஒரு சமூகத்தின் வாயிலாக கடத்தப்படும், அல்லது தனி மனிதன் மூலமாக கடத்தப்படும். இந்த வழக்காறுகள் எல்லாமே அடுத்தடுத்த தலைமுறை வழக்காறுகள் எப்போது உயிர்ப்போடு இருக்கின்றன அப்படின்னா, அது தினந்தோறும் வழங்கப்படுகின்ற சூழலின் அடிப்படையில தான் அந்த வழக்காறுகள் உயிர்ப்பு தன்மையோடு இருக்கு. ஒரு வழக்காறு இன்னைக்கு இந்த ஒரு குழுவுக்கோ அல்லது ஒரு சமூகத்துக்கோ ஒரு வழக்காறு தேவையில்லை அப்படின்னா, அந்த வழக்காறு அன்னையோட அது சரியாக முடிச்சு போயிடும். ஏன்னா மறுபடியும் அந்த வழக்காரை அது பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லாம போயிடும். அந்த வழக்காறு நம்ம மறைத்து விட்டதாக சில வழக்காறுகள் மறைந்து அப்படியே போயிடும். சில வழக்காறுகள் என்ன பண்ணுன்னா வேறொரு தன்மையில வேறொரு வடிவத்துல அது மக்கள்கிட்ட வரும். இந்த வழக்காரினுடைய தன்மை அப்படிதான். அது என்னைக்கு அது தனக்கு தேவையோ மக்கள் தங்களுக்கு தேவையான போது அந்த வழக்காற்றை பிடித்து வைத்துக் கொள்வார்கள். அதை வேறொரு வடிவத்தில் சடங்கியலாகவோ அல்லது நிகழ்த்துதலாகவோ பழமொழியாகவோ பாடலாகவோ அந்த வழக்காறுகள் நிலை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்போ வழக்காறுகள் அப்படிங்கிறது நெகிழ்வு தன்மையோட தான் இருக்கும். ஒரு இறுக்கமான ஒரு பிடிப்பு தன்மைங்கிறது அதுக்குள்ள கிடையாது. ஒரு நெகிழ்வு தன்மையோட அந்த வழக்காறுகள் இருக்கும். இந்த வழக்காற்றின் தோற்றம் மூலம் அப்படின்னா, இந்த வழக்காறு எங்க தோன்றுனது அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா வழக்காறுகளை பொறுத்த வரைக்கும் முதன்மையான யார் எழுதுனாங்க, யாரு சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியாது. இந்த பகுதியிலிருந்து ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கும் மாநிலம் கடந்தும் கூட சில சமயங்கள் நாடு கடந்தும் கூட இந்த வழக்காறுகள் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும். திரும்பவும் அங்கேயிருந்து நம்ம கிட்ட வேறொரு வடிவத்திலையும் அல்லது வேறொரு கதையாகவோ அந்த வழக்காறுகள் நம்ம கிட்ட சேரக்கூடிய தன்மை இந்த வழக்காறுகள் இருக்கு. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வழக்காற்றுகளுக்கு இடையே உள்ள தொடர்பை எப்படி நம்ம பார்க்கணும், மூலங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த வழக்காறுகளுக்கு இடையே உள்ள ஒரு உறவு இருக்கும். இரண்டு வழக்காறுகள் இருக்கு அப்படின்னா, இந்த வழக்காறு இது சார்ந்தது, ஒரு சமூகம் சார்ந்தது, அல்லது ஒரு பாடல் சார்ந்தது, உழைப்பு சார்ந்தது அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம்னா, அதுக்கான இன்னொரு தொடர்பான இன்னொரு வழக்காறுகள் வேற ஒரு பாடல்லையோ அல்லது கதைகள்லையோ அல்லது பழமொழிகள்லையோ இந்த வழக்காறுகளுக்கான தொடர்பு அப்படிங்கிறது இருக்கும். இது காரண விளக்க வழக்காறு அப்படின்னு கூட சொல்லலாம். வழக்காறுகள் கல்வி வழக்காறு, அடுத்ததாக பார்த்தோம்னா காரண விளக்க வழக்காறு அப்படின்னு சொல்லிட்டு வழக்காறுகளுடைய வகைகள் நிறைய இருக்கும். நிறைய வகைகள் நம்ம அதில் பார்க்க முடியும். இப்போ ஒரு வழக்காறு வழங்கப்படுவதற்கான காரணத்தை கூறுவதற்கு இன்னொரு வழக்காறு வழங்கப்படும். இதெல்லாம் அடுத்ததாக சில ஒரு கதைகள் மூலமாக அதை நம்ம முடியும். இப்போ வேறொரு வழக்காறு, நான் ஒரு கதையை போய் சேகரிச்சுட்டு வரேன் அல்லது ஒரு பழமொழியை போய் சேகரிச்சுட்டு வரேன், சரி அதோட அது முடிஞ்சிடாது. அதனுடைய தொடர்ச்சி எங்க இருக்கு, இது சார்ந்த வேறு ஏதாவது இது சார்ந்த வழக்காறுகள் வேறொரு பகுதியில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா மட்டும்தான் அந்த வழக்காற்றினுடைய பொருளை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ வழக்காறுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த வழக்காற்றை புரிந்து கொள்ளுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பேராசிரியர் ஆர் ராமநாதன் ஐயா ஒரு வழக்காறு குறித்த ஒரு பாடலை பதிவு செஞ்சிருப்பாரு. அந்த பாடலை என்னன்னு பார்த்தோம்னா, பல்லுக்கு மெதுவா கல்லு தேட போனேன், புருஷனை இன்னும் காணல, அவன் அங்கேயே சாவானோ, நான் இங்கேயே வாழ்வேணும் அப்படிங்கிறது ஒரு பாடல். அவர் தமிழர் கலை இலக்கிய மரபு அப்படிங்கிற நூல்ல இந்த பாடலை கொடுத்திருக்காரு. இதுக்கு ஐயாவே சொன்ன கருத்து என்ன, அவர் அப்பதான் முதல்ல நாட்டுப்புறவியல் ஆய்வுக்கு முனைவர் பட்ட
ஆய்வுக்காக கல்லராயன் மலையில் வந்து இந்த பாடல்களை சேகரிக்கிறதுக்காக போயிருப்பாரு. அதுக்கு முன்னாடி நாட்டுப்புறவியல் சார்ந்த கல ஆய்வுகள்ல அது சார்ந்த அனுபவங்கள் வந்து அவருக்கு இல்லாததுனால, ஏற்கனவே அவருக்கு இலக்கிய அனுபவங்கள் இருக்கிறதுனால அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, சரி கல்லுக்கு கல்லுக்கு இடத்துல கல்லுங்கிறது தவறா நம்ம சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல நம்ம நெல்லுன்னு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா நெல்லுன்னு போட்டுட்டு அந்த பாடலை வந்து பொருள் கொள்கிறாரு. கல்லுக்கு மெதுவா நெல்லு தேட போனா நம்ம உணவுக்கும் பொறுமையும் பெறுதல். சங்க இலக்கியத்தில் ஏற்கனவே அவருக்கு இலக்கிய அறிவுல வந்து பொறுமையும் பெறுதல்ல கணவன் வந்து உணவு தேட போயிருக்கான், பொருள் தேட போயிருக்கான், திரும்ப கல்வர்களால் என்னோட கொல்லப்பட்டிருக்கலாம், அவர் அங்கேயே இறந்துட்டா கூட நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து அவருடைய பொருள். அப்படிதான் முதல்ல வந்து அவர் பொருள் புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த பாட்டு வந்து 4 வரி தான் பாடியிருக்காங்க. அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டபோது கூட அவங்க சரியான விளக்கம் சொல்லலை அப்படிங்கிற சூழல்ல திரும்பவும் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பாடல் கொடுத்து வீட்டுல பேசிட்டு இருந்திருக்காரு. வீட்டுல அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த பாட்டை நான் வேற ஒரு வடிவத்துல நான் கேட்டிருக்கேன், அதை நீ வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல்லுக்கு மெதுவா கல்லுக்கு போன பார்த்தாவே காணேன், அவர் அங்கேயே சாவாரோ நான் இங்கேயே வாழ்வேனோ, பூதலூர் ரோட்டுல கல்லு பொறுக்கிறார் நீங்களே, அவர் அங்கேயே சாவாரோ அவுத்துக்கப்பட்டனத செருப்பை எடுத்துக்கப்பட்டனத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாடியிருக்காங்க. அப்போ இந்த பாடலை பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஏற்கனவே உள்ள பாடலுக்கும் இந்த பாடலுக்குமான ஒரு வித்தியாசத்தை வந்து அவர் பார்க்கிறாரு. சரி, அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு அர்த்தம்லாம் தெரியல. இந்த பாட்டை நீங்க வந்து எங்க கேட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, நான் வந்து ஒரு தெருக்கூத்துல வந்து கட்டியங்காரன் பாடின பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்னு திரும்பவும் வந்து கலாய்வுக்கு போறாரு. ஒரு வழக்காரை வந்து சேகரிச்சிட்டோம் அப்படின்றது அது அதோட முடிந்த முடிவல்ல. மீண்டும் மீண்டும் வந்து கலாய்வுக்கு போகும்போது நமக்கு வேறு அந்த வழக்கார சார்ந்த பல வழக்காறுகள் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கான பொருள் அந்த இடத்துல கிடைக்காத போது நம்ம மறுபடியும் மீண்டும் கலாய்வுக்கு போகும்போது அங்கிருந்து அந்த வழக்காருக்கான பொருள் கூட தெரியக்கூடும் அப்படிங்கிறதுல இந்த பாட்டுக்கு பொருள் தேடி போகும்போது தான் அவர் சொன்னாரு. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து இன்னொரு ஆண் கூட பழக்கம் இருந்திருக்கு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, என் பல்லுக்கு மெதுவா நீ போய் கல் போய்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கணவன் வந்து அனுப்பிச்சிடுறாங்க. அப்பதான் அவருக்கு புரியுது அந்த இடத்துல நம்ம நெல்லுன்னு மாற்றணும் இல்லையா, அதுவும் தவறு அப்படிங்கிறத வந்து அவர் உணர்ந்துக்கிறாரு. அப்போ அந்த கணவனை வந்து அனுப்பிச்சிட்டு இந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த தன்னுடைய கள்ளக்காதலன் கூட இவங்க வந்து உறவுல இருக்கிறாங்க. இத அந்த இடத்துல போய் அவர் கல் குறிப்பிட்டு இருக்காரு, அது பூதலூர் ரோடு அப்படின்னு வேற குறிப்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் கல்வியே அந்த பூதலூர் ரோடுங்கிறதுக்கு அவர் சொல்றேன். அவங்க வந்து ஒரு வண்ணாத்தி என்ன பண்ணியிருக்காங்க, துணிகளுக்கு ஊருக்குள்ள போறவங்க இல்லையா, அவங்க போய் துணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த கணவனுடைய அறியாமையை பார்த்துட்டு அவங்க கிட்ட உண்மையை சொல்லி, நீ வந்து உன்னை வந்து நான் துணி மூட்டையில வச்சு கட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல உங்க வீட்டு வாசல்ல வச்சிடறேன், நீ நடக்கிறதெல்லாம் நீ பாரு அப்படின்னு சொன்னே துணி மூட்டையில கட்டி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க அவங்க வீட்டு வாசல்ல. இந்த அம்மா அந்த கள்ளக்காதலன் கூட பழகிறதையும் அவங்க அம்மா இவர் செத்துட்டா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறதையும் வந்து இவர் கண்ணால பார்க்கும்போது அந்த அப்பதான் அந்த மன்னாதி சொல்றாங்க, அவுத்துக்கப்பட்டனத்தை செருப்பை எடுத்துக்கப்பட்டனத்தை அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இப்போ இந்த வழக்காடு பூதலூர் ரோடு அப்படிங்கும்போது ஏன் வந்து ஒரு ஊர் வந்து குறிப்பா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கட்டியங்காரன் அந்த தெருக்கூத்து ஆடப்பட்ட பகுதி வந்து சிதம்பரம் பகுதி. சிதம்பரத்துக்கு பக்கத்துல பூதலூர் அப்படிங்கிற ஒரு ரோடு இருக்கு. அந்த பூதலூரை வந்து எப்பயுமே நம்ம வழக்காடுகள் வழங்கப்படும் போது ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும்போது என்னன்னா அந்த பகுதிக்கு நெருக்கமான ஒரு ஊரை சொல்லும் போது மக்கள் வந்து விரும்பி கேட்பாங்க. அப்ப அதுக்காக ஒரு பூதலூர். இதே வேற ஒரு ஊர்ல அந்த கூத்து நடந்ததுன்னா அந்த ஊருக்கு அருகில் உள்ள ஒரு ஊர் வந்து சேர்த்துக்கிறது. இப்ப வழக்காடுகள் வந்து தனது தேவைக்கேற்ப எப்படி வந்து மாற்றம் அடையுது, ஒரு பகுதியோ அல்லது ஒரு வரியோ தனக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த வழக்காறுகளை பயன்படுத்துவது வந்து மாற்றக்கூடிய இடம் வந்து அந்த பாடல்களையோ அல்லது வழக்காறுகளையோ வந்து நம்ம பார்க்க முடியும். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதுதான் வந்து ஒரு வழக்காரை வந்து எப்படி புரிஞ்சு கொள்ளணும். அப்போ ஒரு நாட்டுப்புறவியல் துறை ஆய்வுகளுக்கும் மற்ற துறை ஆய்வுகளுக்குமான ஒரு வேறுபாடு உள்ள நெருக்கம் அப்படிங்கிறது இதுதான். மற்ற துறையிலிருந்து ஒரு ஆய்வையோ அல்லது ஒரு பாடலையோ அதுக்கு பொருள் கொள்வதற்கும் ஒரு நாட்டுப்புறவியல் ஆய்வாளர் அந்த பாடலை பொருள் கொள்வதற்குமான வேறுபாடு இதுதான். அதனாலதான் இந்த துறைக்கான முக்கியத்துவமும் இந்த துறையினுடைய ஆய்வுகள் வந்து வரலாற்றையோ அல்லது மக்களுடைய வாழ்வியலையோ
பண்பாட்டையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இந்த நாட்டுப்புறவியல் துறை ஆய்வுகளுக்கு உண்டு என்பதை வந்து நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு வந்து நிறைய தொல்லியல் ஆய்வுகள் வந்து நடந்துட்டே இருக்கு. நாகப்பட்டினத்துக்கு அருகில் உள்ள கிரவனம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல புத்தர் சிலை வந்து எடுத்திருக்காங்க. அதை வந்து ஒரு பேராசிரியர் வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. புத்தர் சிலை வந்து பொதுவாக தொல்லியல் ஆய்வுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலையை பார்த்தோம் அப்படின்னா அந்த சிலையினுடைய உயரம் எவ்வளவு இருக்கு, அதனுடைய கண் எப்படி இருக்கு, அந்த சிலையின் காதுகள் எப்படி இருக்கு, தலைமொழி எப்படி இருக்கு, முகம் எப்படி சிரித்த முகமா இருக்கா அல்லது அதனுடைய முக வடிவம், அப்புறம் வந்து அதனுடைய புன்னகை, அது எந்த அளவுக்கு சிரிக்கிறாங்க, அதனுடைய கண்ணு, மார்பு, துணி என்ன மாதிரி துணி போட்டிருக்காங்க, கை வந்து எப்படி வச்சிருக்காங்க, கையில் உள்ள முத்திரைகள் எப்படி இருக்கு, இப்படிங்கிறது வந்து ஒரு தொல்லியல் ஆய்வு, அது சார்ந்த ஆய்வுகள். இப்போ அந்த ஆய்வுகளை பொறுத்த வரைக்கும் அந்த புத்தர் வந்து எல்லா இடங்களையும் புத்தர் உட்கார வச்சோ அல்லது இப்படிதான் பார்ப்பாங்க. அந்த ஊர்ல வந்து படுக்க வச்சிருக்காங்க. ஏன் வந்து அந்த சிலையை வந்து படுக்க வச்சிருக்காங்க அப்படின்னா அப்படி படுக்க வச்சிருந்தாதான் வந்து மழை வரும் அப்படிங்கிறது வந்து அந்த மக்களுடைய நம்பிக்கை. புத்த சிலை படுக்க வச்சாதான் மழை வருங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. அதை வந்து சடங்குகளாக செஞ்சுட்டு வராங்க. அப்படி நேரம் உட்கார வச்சுட்டா பஞ்சம் வந்துடும், மழையே பெய்யாது அப்படிங்கிறது உள்ள கருத்து. சரி, இது எப்படி இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நான் ரொம்ப நாளைக்கு ஒரு 6-7 வருஷம் அப்போ வந்து ஒரு தரவுகள் சேகரிக்க போகும்பொழுது ஒரு பிள்ளையார், ஒரு உள்ள பிள்ளையாரை வந்து ஒவ்வொரு வருஷமும் தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க. அந்த பிள்ளையார் ஏன் தண்ணிக்குள்ள போடுறாங்கன்னா அதுக்கு நிறைய சடங்குகள்லாம் செய்வாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, கொண்டு தண்ணிக்குள்ள போட்டுட்டு அந்த பிள்ளையார் வந்து தண்ணிக்குள்ள இருந்தாதான் அந்த ஊருக்கு வந்து மழை பெய்யும், வளமையா இருக்கும், செழிக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு சடங்கு. அப்போ இதுக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிடைச்ச தரவுகளாக இருக்கட்டும். அந்த பிள்ளையார் சிலையை எப்ப எடுப்பாங்க அப்படின்னா வந்து நல்லா விளைஞ்சு அந்த ஊரே நல்லா நிறைவா இருந்தா மட்டும்தான் அந்த பிள்ளையார தண்ணிக்குள்ள எடுப்பாங்க. எப்பயுமே நமக்கு மன நிறைவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. எவ்வளவுதான் விளைஞ்சாலும் விளையல அப்படின்னு நம்மளுடைய மனம் வந்து சொல்லிட்டே இருக்கு. அந்த வகையில இந்த ரெண்டுக்குமான தொடர்பை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம். ஏற்கனவே இங்க ஒரு புத்தர் சிலை, இங்க வந்து பார்த்தோம்னா விநாயகர் சிலை. ஒரு சாதாரண ஆய்வாளர் நம்ம சடங்கிகளை வந்து சேகரிக்கிறோம் அப்படின்னா இந்த தரவுகளை நம்ம அப்படியே பதிவு செஞ்சுருவோம் இல்லையா. இது ஒரு சடங்கு, அது ஒரு சடங்கு, இது ரெண்டையும் வந்து வேற வேற பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து மற்ற ஆய்வுகள் நடக்கும். ஆனா ஒரு நாட்டுப்புறவியல் ஆய்வாளரா இதை நம்ம ரெண்டையுமே வந்து இணைச்சு பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கூறு என்னன்னா வளமை தான். அங்கேயும் மழை வருது, இங்கேயும் மழை வருது. அப்ப மழை வரும்போது மட்டும் ஏன் இந்த சிலையை வந்து தூக்கி உள்ள போடுறாங்க, அங்கேயும் வந்து மழைக்காக ஏன் வந்து புத்தர் சிலையை படுக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை பார்க்கும்போது அடுத்ததாக நம்ம வந்து அந்த புத்தர் சிலை வழிபாட்டுக்குள்ள போகலாம். இந்த புத்தர் சிலை வந்து வளைமைக்காக படுக்க வச்சிருந்ததாக இருந்தாலும் ஒரு காலத்துல நாகப்பட்டினத்துல நிறைய புத்த விகாரங்கள் நிறைய இருக்கு. புத்த விகாரங்கள் வந்து பிற்கால சோழர்கள் காலத்துல அழிக்கப்பட்டது. நிறைய இப்பதான் நம்ம நிறைய கல்சிலைகளை பார்க்கிறோம். செப்பு திருமணிகளோ இருக்கட்டும், 50 சிலைகள்லாம் வந்து புத்தர் சிலைகள் வந்து இருக்குது. அப்போ அந்த ஒரு புத்தர் சிலையை அடிச்சு பல கோயில்கள் வந்து கட்டப்பட்டது, பல சைவ வைணவ கோயில்கள் வந்து அங்கு கட்டப்பட்டது. அப்போ அந்த புத்த புத்தத்தினுடைய வீழ்ச்சியை தான் அந்த மக்கள் எப்படின்னா இந்த வளமை சடங்காக அங்க செய்யறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இதனுடைய தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொரு இந்தியா விநாயகர் கோயில வந்து விநாயகரை தூக்கி போடுறாங்க அப்படின்னு அதை மேலும் தேடி பார்த்தோம் அப்படின்னா புத்தருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கு. பெயர்கள் இருக்கு, பகவான், அதுல ஒரு பெயர் தான் வந்து விநாயகர். அப்போ அந்த விநாயகரை தூக்கி போடுறதும் இந்த பெயரை வச்சு நம்ம வந்து அந்த தொடர்பு படுத்தக்கூடிய இடங்கள் வந்து நமக்கு அந்த ஆய்வை வந்து பயன்படுத்தலாம். விநாயகரை வந்து படுக்க வைக்கிறதோ தண்ணிக்குள்ள வைக்கிறதோ இந்த புத்தரை வந்து படுக்க வைக்கிறதும் இரண்டுக்குமான தொடர்பு வந்து வளமை. ஏற்கனவே இங்கேயும் கூட அந்த ஒரு புத்தர் சிலையோ அல்லது ஏதோ இருந்திருக்கலாம். அந்த புத்தத்தினுடைய வீழ்ச்சியை தான் இன்னைக்கு வந்து அது விநாயகராக தண்ணிக்குள்ள தூக்கி போடுற வழக்கம் வந்து அங்க இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. இதுதான் வந்து ஒரு வழக்காறு எப்படி அது ஒரு வரலாற்று தன்மை, ஒரு வரலாறு கூட அந்த மக்கள் வந்து ஒரு வழக்காக பயன்படுத்துறாங்க. இப்போ இது ஒரு வழக்காறு, விநாயகரை படுக்க தண்ணிக்குள்ள போடுறதுங்கிறது ஒரு வழக்காறு, புத்தரை படுக்க வைக்கிறதுங்கிறது ஒரு வழக்காறு. அதுக்கு மக்கள் சொல்றாங்க இல்லையா மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வழக்காறு குறித்த ஒரு வழக்காறு, வழக்காறுக்காக வழங்கப்பட்டது. இது வந்து ஒரு காரண விளக்க வழக்காறு. இது மாதிரி நிறைய வழக்காறுகள் வந்து வழங்கப்படுகிறது. இதை வந்து நம்ம எப்படி பொருள் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த சடங்குகள் மூலமாகவோ அல்லது இந்த வரலாற்று நமக்கு சான்றுகள் மூலமாகவோ இதை வந்து நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறது ஒரு நாட்டுப்புற ஆய்வாளர்களால் மட்டும்தான் அது முடியும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா தனஞ்சயன் ஐயா பேராசிரியர் தனஞ்சயன் அவர் வந்து தன்னுடைய நூலில் வந்து சொல்லியிருக்காரு. மீனவர்கள் மீன் பிடிக்க போகும்போது மீனவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மீன் பிடிச்சு கரெக்ட் பண்ண உடனே ஒரு மீனை தூக்கி கரையில போட்டுருவாங்க. அந்த மீன் வந்து சாமி மீன். இது வந்து அவங்களுடைய ஒரு வழக்காறு. ஏன் போறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஒரு சிலர் மட்டும்தான் அதுக்கான சில கதைகள் வந்து சொல்லுவாங்க. அப்போ மீனை போடும்போது அதை யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்க உள்ள அவங்க சொந்தக்காரங்களோ அல்லது உறவினர்களோ தான் அந்த மீனை எடுத்து அதை வந்து பயன்படுத்துவாங்க. ஏன் வந்து இந்த மீனை போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. நல்லா வெளிச்சம் அடிச்சு பார்த்த உடனே நிறைய கடல்ல வந்து இந்த கரு வவ்வால் என்று சொல்லக்கூடிய அந்த வவ்வால் மீன் கூட்டம் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே அவங்க மனைவி வந்து உங்க தம்பியெல்லாம் போறதுக்குள்ள நீங்க முதல்ல போய் நிறைய மீனை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனா அவருடைய கட்டுமரம் என்ன ஆகுதுன்னா கரையை தாண்டி போகவே போகாது. முன்னே போகாது பின்னே வராது, கரையிலே நிற்கும். அப்போ தள்ளி தள்ளி பார்ப்பாரு, போகாது. அங்கிருந்து ஒரு சாமியார் ஒருத்தர் வருவாரு. அவர் சொல்லுவாரு, எனக்கு வந்து சிதம்பரம் பக்கத்துல என்னுடைய கோயில் வந்து கூரையா இருக்கு, அதை நீ கட்டித்தரதா இருந்தா சொல்லு, நான் வந்து உன்னை வந்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் யோசிச்சிட்டே சரி அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மீனவர் வந்து சரின்னு சொல்லிட்டான். ஏன்னா இவருக்கு முன்னாடியே மற்ற இவருடைய சகோதரர்கள் எல்லாமே கடலுக்குள்ள போயிட்டாங்க. ஏன்னா அவங்க போன அத்தனை பேருமே கண்டிப்பா இருக்கிற மீன்கள் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு வந்துருவாங்க. இவர் மட்டும் என்ன பண்றாரு, சரி நமக்கு எப்படியாவது நம்ம மீனை கொண்டே வந்து ஆகணுங்கிறதுல வந்து சரின்னு சொல்லிடுவாரு. அந்த சாமியாரும் கட்டுமரத்தை தள்ளி விட்டோம்னா கட்டுமரம் கடல்ல போயிடும். அவர் போனி ஒரு இடத்துல வந்து வலையை வீசுவாரு. அவருக்கு நிறைய வவ்வால் மீன்கள் வந்து கிடைக்கும். மீன் கிடைச்சோடனே அவர் என்ன பண்ணுவாரு, திரும்ப அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கரையை வந்து ஏலம் விட்டு வித்துக்கிட்டு இருக்காரு. அந்த மீனை விற்கும் போது ஒருத்தர் அங்க இருந்து அந்த சாமியார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வேற ஒரு ரூபத்துல வேடத்துல வந்து அந்த மீனை வந்து கேட்பாரு, எனக்கு ஒரு மீன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லிடுவோம் முடியாது, நான் தரமாட்டேன்னு சொல்லிடுவான். அப்போ அவனுக்கு அந்த பொருள்ன்றது மேலதான் கண்ணு இருக்கு. தனக்கு எப்படியோ நிறைய பொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அவனுக்கு எண்ணம் இருந்ததுனால தர முடியாதுன்னு சொல்லிடுவான். அவர் என்ன பண்ணுவார், முண்டி அடிச்சுட்டு போய் ஒரு மீன் எடுத்து ஓடிடுவார். அந்த மீன் என்ன பண்ணுவார், தூரத்துல கொஞ்சம் தூரத்துல போய் நின்றுட்டு கடல்ல வீசுவார். அது உயிர் பெற்று உள்ள போயிடும். அப்போ அவங்க மீன் வித்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வித்துட்டு இருக்கும் போதே கட்டுமரத்தில் உள்ள எல்லா மீன்களும் என்ன ஆகும்னா கடலுக்குள்ள போயிடும், உயிர் பெற்று கடலுக்குள்ள போயிடும். அப்போ கடலுக்குள்ள போனோடனே இவன் என்ன பண்ணுவான்னா எல்லா மீனும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த சாமியாரை பார்த்து கேட்பான், எனக்கு மன்னிச்சிரு, நான் செஞ்சது தப்புதான், நான் வந்து இந்த மீன் எல்லாத்தையும் விட்டு உனக்கு தான் வந்து கோயில் கட்டதா இருந்தேன், ஆனா நான் அந்த மாதிரி செய்யாது, என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு மீனை மட்டும் எடுத்து போடுவோம், உயிர் மீனை மட்டும் எடுத்து போடுவோம். அந்த மீன்கள் எல்லாமே உயிரோட வந்துடும். அப்போ அதுல இருந்து இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மீனை வந்து அந்த சாமிக்கு குட்டியாண்டன்னு சொல்லக்கூடிய அந்த சாமிக்கு எடுத்து போடுறதா வந்து அவங்களுடைய கதையை வந்து சொல்லுவாங்க. அப்போ இந்த வழக்காறு வந்து எப்படியான ஒரு இன்னொரு வழக்காறை தனக்கு ஒரு சடங்கு நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு இணையான இன்னொரு வழக்காரை வந்து எப்படி வந்து அது தன்னகத்துக்குள்ள உருவாக்கி வச்சுக்குது, அது எப்படி வந்து அந்த வழக்காரை வந்து நிலைபெற செய்யுது, அந்த வழக்காரை வந்து எந்த இடத்துல நிகழ்த்துது, முதல்ல வந்து ஒவ்வொரு வழக்காரும் நம்ம எப்படி அதை சரியான பொருள் கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டா அதனுடைய சூழல்ல மட்டும்தான் பொருள் கொள்ள முடியும். அந்த வழக்காறு எந்த சூழலில் வழங்கப்படுதோ அதுல இருந்து இப்போ பழமொழியை வந்து நம்ம போறோம் அப்படின்னா உடனே வந்து நம்ம அதுக்கான நேரடியான பொருள் கொள்ள வருது அப்படிங்கிறது ஆகாது. அது எந்த சூழல்ல வழங்கப்படுது, அது யாரிடம் இருந்து வழங்கப்படுது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமாக கருத வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு வழக்காறு எப்படி வந்து அடுத்தடுத்த மாற்றங்கள் நடைபெறும் வழக்காறுக்குள்ள அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்தாரை வாழ வைக்கும் சிங்கார சென்னைன்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாமே நம்ம சென்னைக்கு போற எல்லாரையும் இந்த சென்னையில உள்ளவங்க இந்த வழக்காறு வந்து பயன்படுத்துவாங்க. இது ஒரு பழமொழியா வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துல வந்தாரை வாழ வைக்கும் சிங்கார அக்கரைப்பேட்டை அப்படின்னு சொல்ல ஒரு மீனவ கிராமத்தில் உள்ள வழங்கக்கூடிய ஒரு பழமொழி. இது வழக்காறுகளை பொறுத்த வரைக்கும் எது வழக்காறு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய வேலை. அது எப்படி வழக்காறு வந்து ஒரு குழுக்கிட்டையோ அல்லது ஒரு சமூகமோ தொடர்ந்து ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு வழக்காரை பயன்படுத்தும் போது அதைதான் வந்து நம்ம வழக்காரா எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கு சில தன்மைகள்லாம் ஆலன் டெல்லிஸ் போன்ற
வழக்காறுகளுக்கான தன்மைகள் எப்படி இருக்கும், அந்த வழக்காறுகளை வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் நிறைய விளக்கங்களையும் நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா குதிரை. குதிரை அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம விலங்கு போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விலங்கு. இது வந்து சடங்குகள்ல வந்து நிறைய சடங்குகள்ல வந்து குதிரை எல்லா கோயில்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா குதிரை இல்லாத ஒரு நாட்டார் தெய்வத்தை வந்து நீங்க பார்க்கவே முடியாது. எல்லா கோயில்கள்லையுமே அதிகபட்சமா பார்த்தோம்னா அதிக அளவுல எல்லா தெய்வங்களுக்கும் குதிரை அப்படிங்கிறது ஒரு அடையாளம். அப்போ கொங்குளூர் பகுதிகளில் ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குதிரைங்கிறது அடையாளமா மட்டும் இல்லை, அந்த ஊர்ல வந்து ஒரு சடங்கியலுடைய ஒரு முக்கிய நிகழ்வா வந்து அந்த குதிரை அப்படிங்கிறது. அந்த மாவட்டத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விழா தொடங்கணும் அப்படின்னா ஒரு விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஒரு வீட்டுல இருந்து குதிரை வரணும். குதிரை வந்தாதான் வந்து அந்த விழா வந்து தொடங்கும். அது என்ன மாதிரியான குதிரை அப்படின்னா மண் குதிரை. அந்த விழா அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து அந்த குதிரையை செஞ்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி அதை எடுத்து வந்து அதுக்கு பலியிட்டதற்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விழாவையே வந்து தொடங்குவாங்க. இது வந்து அரசு வீட்டுல இருந்து குதிரை வருது, அரச வீட்டு குதிரை, ராஜா வீட்டு குதிரை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜா வீட்டு குதிரை வர்றதுக்கு இது இயல்பான ஒரு சடங்கு இல்லையா? இப்போ ஒரு வழிபாட்டுக்கு இந்த குதிரை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது வந்து ஒரு நாட்டுப்புறவியல் ஆய்வாளர் எப்படி அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, அந்த குதிரைகளுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அந்த முக்கியத்துவம் வருது அந்த விழாவில், அந்த கோவில் கொடையில அந்த குதிரைக்கு என்ன மாதிரியான சடங்குகள் செய்யப்படுகிறது, ஏன் அந்த குதிரை வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து விழா தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காலத்துல அரசர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கோவிலுடைய விழா வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அரசர் வராத சூழல்ல அவர் வந்து நிறைய படைக்கலங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புவார் இல்லையா, அதை வந்து குதிரையில அனுப்பியிருக்காரு. அந்த குதிரையில அனுப்புறதுக்கு அப்புறம் அந்த விழாவானது தொடங்கி இருக்கு. அதனுடைய நீட்சியா இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு வீட்டுல இருந்து அரசு குதிரை வரணும் அப்படிங்கிறது, குதிரையும் இல்லாத பட்சத்துல அரசனும் இல்லாத பட்சத்துல அந்த குதிரை வந்த பிறகுதான் வந்து அந்த சடங்கை வந்து நிகழ்த்துறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு வழக்காறு மூலமாக அதை எப்படி நம்ம பொருள் கொள்கிறோம், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோங்கிறது வந்து முக்கியத்துவம் பெறுகிறது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டார் வழக்காறுகள் எல்லாமே பல்வேறு ஒரு ஏதாவது ஒரு வரலாற்று சிறப்பு வந்து அங்கே இருக்கும், இல்லை அது ஒரு வரலாறு இருக்கும். அந்த வரலாற்றின் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ணணும்னா அதனுடைய நீட்சியா இன்னைக்கு சடங்குகள் அப்படிங்கிறது வேறு வேறு வடிவத்துல மாறி வந்தாலும் கூட அதனுடைய பண்பாட்டு தன்மையை வந்து அது தக்க வச்சுட்டு இருக்கிறத வந்து நம்ம இந்த வழக்காறுகளை பார்த்து புரிந்து கொள்வது வந்து எடுத்துக்கொண்டிருக்கோம். இது மாதிரி நிறைய நம்ம இப்போ வழக்காறுகளை வந்து இலக்கியங்களையும் நம்ம பார்க்க முடியும். சங்க இலக்கியங்களையும் வழக்காறுகள் வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு, அந்த வழக்காறுகள் வந்து எத்தகைய தன்மையில இருக்கு அப்படிங்கிறது வந்து சங்க இலக்கியத்துல இருந்து எப்படி வந்து மாறுபட்டு வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தோம்னா அந்த பட்டினப்பாளையில் உள்ள ஒரு பாடல், வசையில் புகழ் பயந்து வெண்மீன் திசைதிருந்து தெற்கு ஏகினும் தற்பாடிய தனி உணவில் புல்தேம்ப புயல்மாறி வான் கொய்ப்பினும் தான் கொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புகழ் பறந்து பொன்கொழிக்கும் அப்படிங்கிறது பட்டினப்பாளையில் உள்ள பாடல். இந்த பாடல்களுடைய என்னன்னா, கீழ்மானத்துல தோன்ற வெள்ளி, எப்பயுமே நம்ம வெள்ளியை கணக்கு வச்சுதான் நம்மளுடைய காலத்தை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தீர்மானிச்சாங்க. இது தமிழர்களுடைய ஒரு மரபான அறிவு. இந்த மரபான அறிவு வந்து இலக்கியத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கீழ்மாநில தோன்றக்கூடிய வெள்ளி வந்து வடதிசையில நிற்காம தென் திசை நோக்கி சென்றா வந்து மழை பெய்யாது அப்படிங்கிறது வந்து இந்த பாடல்ல உள்ள ஒரு கருத்து. சரி, இதை எப்படி வந்து நம்ம நாட்டார் பண்பாட்டுல எப்படி வந்து இதனுடைய நீட்சியாக எப்படி வந்து இந்த நம்மள்கிட்ட வழங்கப்படுது, பண்பாட்டில் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த மழை வருவதற்காக நம்ம வந்து பாட்டு பாடுவோம். ஐயோகோ கொடும்பாடி, ஆமா, ஐயோகோ கொடும்பாடி ஆகாத சக்கராத்தி சுக்குரம் கொண்டாட்டி சோனகட்ட பாடி சுக்குரனை விட்டு எழுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து நம்ம பாடுவோம். இது எப்படி அப்படின்னா, இதுக்கு ஒரு கதை வந்து வழங்கப்படுது. இந்த பாடல் நிகழ்த்துதல்ங்கிறது வேற. இப்போ வழக்காறுகள் எல்லாமே ஒரு வகையான நிகழ்த்துதல் தான். இந்த பாடல் நிகழ்த்துதல் தன்மை வேற. அதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு கதை வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லப்படுது. ஒரு ராஜா இருந்திருக்காரு. அந்த ராஜா என்ன பண்ணுவாரு, தன்னுடைய மனைவியை விட்டுட்டு வைப்பாட்டி வீட்டில் போய் தங்கிடுவாரு. அப்போ அங்கிருந்து
அந்த ராஜா தான் சுக்கிரன். மழை வராம நின்றும் இங்க கிராமங்கள் எல்லாமே அவர் வாழ்ந்த நாடு எல்லாமே கருகி போயிருக்கும். ஆனா அந்த ராஜாவுடைய வைப்பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு முளைப்பாரி வச்சிருவாங்க. முளைப்பாரி வச்சு அதுல டெய்லி தண்ணி தெளிச்சு அந்த முளை விட்டு நல்லா செழிப்பா இருக்கிறத பார்த்துட்டு நீங்க இல்லாம நாடெல்லாம் வீணாகிறது, இங்க பாருங்க எவ்வளவு செழிப்பா இருக்கு, அதே மாதிரி உங்க ஊரும் நல்லா செழிப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சமாளிச்சுட்டே இருப்பாங்க, விட மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு நாள் வந்து அவங்க மறந்துடுவாங்க, அந்த முளைப்பாரி வந்து கரைக்கணும். கரைக்கும் போது அவன் என்ன பண்ணுவான், சிறந்து கிளம்பிடுவான். அப்போ அந்த சுக்கிரன்ங்கிற ராஜா இருக்காரு இல்லையா, அவரு கிளம்பி வரக்கூடிய குதிரையின் புலம்பினுடைய அடி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இடியாகவும், அவர் இந்த சாட்டை அடிப்பார்ல அதுதான் மின்னலாகவும், அவர் ஊருக்கு சேர்ந்து அவருடைய நாட்டுக்கு வந்து சேர்ந்ததுதான் மழை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து இந்த பாடலோடையும் இந்த இலக்கியத்தோடையும் வந்து தொடர்புபடுத்தி ஒரு பொருள் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்து நம்மளுடைய நாட்டார் வழக்காறுகள்ல வந்து இருக்கு. இது மாதிரி தான் வந்து நம்ம நாட்டார் வழக்காறுகள்ல எந்த சூழல்ல அல்லது மற்ற இலக்கியங்கள்ல அல்லது வேற ஒரு வழக்காறுல கூட அதுக்கான காரணத்தை வந்து நம்ம புரிந்து கொள்வதும் அதுக்கான சரியான பொருள் கொள்ளக்கூடிய சூழலும் வந்து நாட்டார் வழக்காறுகள்ல இருக்கு. இதை வந்து நம்ம ஆய்வாளர்கள் வந்து சரியாக பயன்படுத்தி இந்த முறைகளை பயன்படுத்தி நம்ம ஆய்வுகளை வந்து தொடர்ந்து செய்யும்போது நம்ம சமூகத்துக்கு தேவையான பல்வேறு செய்திகளை வந்து நம்மளால சொல்ல முடியும். மறந்து போன அல்லது விட்டு போன அழிந்து போன செய்திகளை கூட நம்ம மீட்டுருவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த நாட்டார் வழக்காறுகள் இருக்கு என்பதை கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நல்ல வரலாற்று கதைகளை நம்முடைய